சொல்லக்கூடிய விஷயம் ஜனகத்தில் கடற்கரை என்ற பெயர் பெற்று இந்த அதிகாலை இருந்து மூர்த்திகள் அணுக்கழகத்தை பெற்று கழகத்தை எதிர்நோக்கிற கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 2 அடியை 2 அடியாக வந்து 3 அடியை பூலகத்தில் ஒத்தவரை புத்தனுக்கு தந்த எம்பெருமான் திருமங்கடமுடிகளை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மறந்தாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மறந்தாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நன்றி. கைத்தட்டி உள்ளங்களுக்கும் கைத்தட்டாமல் இந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்தபுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இவர்கள் வெள்ளி உழைத்து சாதி மத வெத்தை எனும் சனித்துளைந்ததால் சமத்துவ ஐயர்வருக்கும் என்று முன்னோர்கள் சொன்ன யுவத்துக்கிணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவதற்கு முன்னாடி இறைவனுடைய உழைப்பிலே ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கின்றார். மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீர் என்று வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, பாலத்தில் வட்டமிட்டு பார்க்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆறுபாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாத செய்யக்கூடாது என்பதை மனிதனுக்கு படைத்தால் பகத்தறிவை 6வது அறிவாக, முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? இல்ல செஞ்சவங்களை விட்டு வச்சிருக்கிறோம். பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான்.
மற்ற எல்லா ஜீவரசையும் ஒற்றுமையாக இருக்கும். மனிதன் மதம் மற்றும் ஒற்றுமையாக இருந்த சரித்திரமே கிடையாது. ஏன் சொன்னா அதிகாலையில இருந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் காக்கைக்கு சோத்தாளி வைங்க, ஒத்த காக்கையை சாப்பிட்ட சரித்திரமே கிடையாது. தன்னுடைய நாவினால் கரண்டு அதை இணைத்தர ஒற்றுமையை அழைத்து சாப்பிடக்கூடிய குணம் காக்கை குணம். நம்ம பகுதியெல்லாம் பணவன் நிறைந்த சிறந்த பகுதிகள். பனைமரத்து வட்டையில பார்த்தீங்கன்னா தூக்குவா குருவி என்று கூடு கட்டி தூங்கும். அவள் அழகாக இருக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே கழிவடை கொண்டு ஒட்டி வச்சு கழிவடியிலே விட்டி பூச்சி என்ற விடுதலை கொண்டு ஒட்டி வச்சிடும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசம் இருக்கட்டும் என்பதற்காகவே. நாம் வெளிப்படுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவுறுத்த மனிதர்களுக்கு முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். ஒரு தொந்தரவு பண்ணிவிட்டீங்க, அறிய வந்து தூங்குறாரு. அப்புறம் என்ன பாடுபட்டு விட்டீங்க? நீங்க தூங்கட்டும், நீங்க தூங்குங்க.
நன்றி நன்றி நன்றி. அண்ணன் சொன்ன மாதிரி உள்ளூர்ல பைப்பில் தண்ணி வரல, காவேரியிலிருந்து நமக்கு என்ன போகுது? பசிக்கு சோறா ருசிக்க சோறு. நம்ம பசிக்காக வாழ்றவங்க, அவங்களாம் ருசிக்காக வாழ்றவங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் நிறைய. எல்லா தவிர நம்ம செஞ்சு கூட கெட்ட ஒத்த வார்த்தை சொல்லிடுறேன். காலம் கெட்டு போச்சு தம்பி, அந்த கதையை கேட்க ஊரு ரொம்ப கெட்டு போச்சு தம்பி. ஊரு சரியா தானையா இருக்குது. இருக்கட்டும். சோழனார் சோர்வழித்து, பாண்டியனார் முத்தொழித்து, சேரனார் வேடமளித்து சொல்வார்கள். சோழனார் சோர்வழித்து எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரில் ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்த தமிழ்நாட்டுடைய 12 காலங்கள் பஞ்சகலிக்கு சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டியனார் முத்துழைத்து. பாண்டியனார் என்பது மதுரை மாநகரம். மதுரையிலே முத்துக்கள் விளையது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வைகவளமாக வியாபார கூடமாக திகழ்கின்ற மதுரை மாநகரம். சேரநாடு வேலுமடைத்து. சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடுகள் அடர்ந்த பகுதி, யானைகள் அதிக வாழக்கூடிய நாடு சேரநாடு. அப்ப அன்னைக்காண்ட அரசர்களும் புலவர்களும் அந்தந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கார்கள். நம்ம என்ன புதுசா தேட போறோம்? நமக்கு தேர்தல் நேரம் கிடையாது, வேலையும் கிடையாது. என்னைக்கு வெண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் உறவுகள் 63% அழிந்ததாக நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கைபேசி செல்லு எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல. இந்த செல்லு வந்தது நம்ம நாட்டை இன்னைக்கு தள்ளகளவாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை அனைத்தும் செல்லுல தான். எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல. 15 வருடம் 20 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி காதல கேட்டிருப்போமா? இல்ல பத்திரிகை நாளிதழும் படித்திருப்போமா? இன்னைக்கு எந்த பத்திரிகை நாளிதழ் புரட்டினாலும் கொலை, கொள்ளை, விட்டுறதும் குத்துறதும். 3 மணிக்கு 4 பேரை விரட்டி வெட்டினேன், 5 மணிக்கு 2 பேரை வெட்டினேன், கோட்டுடைய வாழகத்தில் வெளியில வச்சு வெட்டினேன். என்னடா அது உலகம்? அது இது உலகம். அது நடப்பது கலியுக காலம். கிரேதயுகம், திரேதாயுகம், துவாராயுகம், கலியுகம். நடப்பது கலியுக காலம். 3 யுகங்கள் முடிந்து விட்டது. இந்த கலியுகத்தில் கணக்கு 4,32,000 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா உயிர் ஜீவனும் அழிந்துவிடும். மறுபுறவஞ்சம் பிறக்கும். இந்த கலியுகம் எப்ப தோன்றது பார்த்தீங்கன்னா 11 வருடங்களுக்கு முன்னாடி இந்தோனேசியா 63% வெள்ளத்தால் பெருக்கெடுத்துட்டு மனிதனுடைய உயிர் இழந்தார்கள். அதுதான் கலியுகத்தில் ஆரம்ப கணக்கு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம நாட்டில் வந்தது சுனாமி, 3வது கஜா புயல், 4வது வைரஸ் கொடிய நோய். இதனால் கலியுகத்தில் ஆரம்பத்து கணக்கு. கீழே இருப்பதும் அறிமுக பயந்த படித்த மேதைகளும் அறிஞர்களுக்கு கீழே அமர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாத கிடையாது. நான் மேலே இருப்பதனால அனைத்தும் தெரிந்தவன் கிடையாது. கற்றது கைமணளவு கல்லாத உலகளவு உற்ற களமனதியில் போதிகிறார் எத்தவரும் அதையும் கூற வேண்டாம். புலவெறி ஏற்சாளர் இருக்கு. அப்பேற்பட்ட கலைமைகளே இந்த கல்வியை பூரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இப்ப பெரியவர்கள் சொல்ல எதை சொல்றாங்க? தஞ்சாவூர் சொல்றாங்க. என் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? அதை விட பெரிய கோயில் கிடையாதா? அதை விடலாம் பெரிய கோயில் இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழ் எழுத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் சம்பந்தம் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் 236.7 அங்குலம் அந்த கோபுரத்தின் உயரம். அதற்கு அடுத்தபடியாக மதுரையிலே ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய கோபுரம் வெறும் 199 அடி. இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். இந்த 3 கோயிலும் நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனவர்க அந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செய்யார்கள்? அந்த கோயிலுடைய கோபுரத்தில் எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வருடங்களும் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் நாட்டை ஆண்ட அரசர்களும் புலவர்களும். ஏசுவர தென்கொடியிலே பிறந்தால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையிலே வளர்ந்து எளிய முறையிலே கல்வி கற்று உலக நாடு எல்லாம் ஒருமுகமாக திரும்பி பார்க்க வைத்தவன் ஏவுகணை தலைவர் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாடு நம்ம நாடு. நம்ம நாடு இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கு தெரியுமா? அறிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. 1330 திருக்குறளை கொடுத்தால் திருவள்ளுவராகப்பட்டவன். அந்த ஆளை கூப்பிட்டு ஆய்வு பண்றாங்க. இவ்வளவு பெரிய அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தது உனக்கு யார் யாங்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், 10 மாதம் கருவிலை சுமந்து உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்டிய தாய் தந்தை இந்த உலகத்தில் முதல் கடவுளார். அதனால் நான் அகர முதல் எழுத்தளம் ஆதிமகன் முதற்சி உலகம் நான். அதுக்காக அந்த நூலுக்கு உலக பொதுமறை நூல், உலக பொதுமறை நூல். அமெரிக்குரிய பாராளுமன்றத்திலே தமிழ் வாசங்களால் பொருத்தப்பட்ட காரியம்
திருக்குறள் மட்டும்தான். 61 மொழிகளில் இடம்பெற்ற நூலும் திருக்குறள். அறிவு சார்ந்த பெரியவர்கள் கீழே உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை வரலாறு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். புராணம் என்பது மனிதனால் புனைக்கப்பட்ட கற்பனை காவியம். வரலாறு என்பது உண்மை சம்பவம் இருக்க எவ்வளவு பெரிய இதெல்லாம் இருக்குது. யார் ஆய்வு பண்றது? உதாரணமாக சொல்ல போனோம்னா, உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஊர்ல பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்களாம். கோடீஸ்வரன் பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவர் யார்? இவர் தான் எங்க ஊர்ல கோடீஸ்வரன் ஆகலாம். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் சில வருடங்கள் கழித்து இறந்து விட்டார், செத்து விட்டார். இந்த கோடீஸ்வரன் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாயிடுச்சு உறவினர்கள் வருவதற்காக. என்ன சொன்னாங்க தெரியுமா? மனிதன் டாய் பணம் செத்து நாரி போச்சுடா, பணத்தை எப்படா தூக்குறீங்க? உயிர் இருக்கும் போது கோடீஸ்வரன், இறந்தவருக்கு என்ன சொன்ன? நாத்தம் முடிச்ச சடலம்ங்கிற. இறந்த பிறகு இடுப்புல அருந்தா கேள்வி போட மாட்டேன், வெட்டிக்கிட்டு தான் போடுவாங்க. நெத்தியில ஒருத்தரோட காசை வெட்டி வச்சிருப்பாங்க. குளிக்கல் போட்டு வண்ணாத்தல் போது வந்து ஒருத்தரோட காசை எடுத்துக்கிட்டு தான் வண்ணாத்துருவாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. 4 யுகங்களுக்கு முன்னாடியே சொன்னான் பட்டினத்தார், காதற்ற ஊசிய வாராதான் கடைபிடிக்கிறான். அன்னைக்கு 9 கோடிக்கு அதிபதி, இன்னைக்கு நினைத்த நாட்டுக்கே அதிபதியா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றேன், நீ செத்த பிறகு உடஞ்சி உன கொண்டு விஷயம் உன்னால கொண்டு போக முடியாது இருக்கேன். இவ்வளவு பெரிய அறிவர்கள் பிறந்த நாடு நம்ம நாடு. என்னமோ இந்த இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே ஒரு மீட்டிங் போட்டுக்கிறீங்க. எல்லாம் உங்களுக்காக தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு தனியா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மீட்டிங்கு. பேசுங்க. நல்ல வலித நாடு எந்த நாளும் பரவல நத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்தி போனதற்கேன். சித்திரம் கை வழக்கம் செந்தவள நாப்பழக்கம் வைத்ததற்கு கல்வி மன வழக்கம் நித்தம் நடையும் நடை வழக்கம் நட்பும் தயையும் குடையும் புறவை கொடுக்க. எப்படின்னா என்னத்தான் உங்களுக்கு திருத்த 1000 காந்தி ஒரு நஞ்சு உங்களை திருத்த முடியாது. இதான் உண்மையும் கூட. அண்ணே நான் உங்களை சவுத்துல உங்களோட தப்பா சொல்லவே 1000 காந்தி மறுபிறவி எடுத்து வந்தாலும் சரி, இனி திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நடை உடை பாவலன் இருக்க, நடை உடை பாவலன் இருக்க. இதுக்கு என்ன தெரியுமா? நடை நடக்கக்கூடிய நடத்தையோட காமத்தை தூண்டக்கூடிய உடை ஆடையெல்லாம் உடுத்துற. எப்படி உடுத்துற? 6 காலத்துல தாய்மர்கள் இருக்காங்க, இளைமறைவு காய்மலாம் சேர பாவல் சட்டம் போட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன ஓட்டு போதுங்க? இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடங்கள் படிக்கும் போது நம்ம சின்ன பிள்ளை படிக்கும் போது வாத்தியார் வெளியில இருந்து வந்தா கிரவுண்டில் வந்து மைதானத்தில் விளையாண்டு இருப்போம். வாத்தியார் பார்த்து செய்வான், உடவாக ஒட்டிக்கு பயந்து நடிப்பு வரப்போம். அந்த வரிசையில் உட்கார்ந்தமா உட்காரலையா? இன்னைக்கு பள்ளிக்கூடம் போற பையனை பார்த்திருக்கீங்களா? மண்டையில 2 பக்கம் ஆசிரியர் இருக்காரு, கோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேவலனால இதுதான் ஒரு பக்கமா இருக்குன்னா கல்லூரிக்கு போனாங்க மாணவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேரு முகத்துல 50 பேர் தாடி மசூரோட தான் போறாங்க. எதுக்கு போறாங்கன்னு தெரியல. நாரே வரி வச்சு அவங்க கட்டு போமா, நம்ம ஆடைகளை போமா. அப்ப அதெல்லாம் சரியா இருக்கும் போது செயல்பாடு பட்ட சரியில்லை. இருக்கேன் காக்கிட்டு சொல்ல தெரியுமா? பால்குருவியை கூடு வல்லார்க்கு தொழுகையால் தேர் சிறந்த யாதற்கும் செய்தர்கள் யார் பெருது வலிவு சொல்றா கால் எல்லோருக்கும் ஒவ்வொன்று வலிக்கிற உடைய படைக்குவது இறைவன் சரியாகும் நிலையம் படிக்கிறான். ஆனா நம்ம நடந்துக்கிற நடத்துல மனித உயர்வதும் தாழ்வதும் இருக்கேன். என்னத்தை பேசுறது? கொஞ்சம் கூட்டி வச்சுனேன் நன்ற வடத்தில எடுத்து வாசகி வைக்கட்டுமா சுகந்தி பூக்களிலே பந்தாரை போடட்டுமா வடத்தில எடுத்து வாசகி வைக்கட்டுமா சுகந்தி பூக்களிலே பந்தாரை போடட்டுமா கட்டி வைக்க கத்து தருகில்லை காரவில் வரைப்பட்டு கரை வரவில்லை
நன்றி 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 நன்றி. எப்படின்னா நம்ம அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாரும் மண்டி ஆட்டிக்கிட்டீங்கன்னா இப்போ நம்மளாம் விவசாய கடன் விவசாயம் அந்த பகுதி தானே அன்றாடம் எல்லாமே விவசாயிங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்போ நம்முடைய நிலத்தில் காய்கறி விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணி எங்கே கொண்டு போவோம்? மார்க்கெட் என்பது கடத்தரும் விற்கிற கொண்டு போவோம். பெரிய விவசாயம் இருந்தால் வியாபாரி வந்து வீட்டு வாங்கி போயிடுவார், எல்லாத்தையும் அனுப்பி போயிடுவார். ஒரு சிறிய விவசாயி காய்கறி விவசாயம் பண்ணி கொண்டு போறாரு. அவர் கொண்டு எங்கே வியாபாரம் பண்ணுவார் தெரியுமா? சாலை ஓரத்தில். அதற்கு முன்னாடி அந்த இடத்துல மனிதர்கள் சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கு. அது அவருக்கு தெரியாது. எப்படியாவது இந்த காய்கறி விற்று காசு ஆக்கணுமே என்ற நோக்கத்தோடு சாக்குகளை விரிச்சு கூறு கட்டி வச்சிருப்பார். ஒவ்வொரு கூறு 20 ரூபா சொல்லி எல்லாரும் பார்த்து எல்லாரும் வாங்கிட்டு வரோம். மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி தெருவில் இருக்கு. ஆனா அதே மனிதன் அணியக்கூடிய பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பு எங்க வச்சிருக்கான் தெரியுமா? 50 லட்சம் ரூபாய் பெரிய கட்டி இது போன்ற மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே தூசி போகாத அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு குடிசாதன பெட்டி ஏசி பொருத்தப்பட்டு ஏசியில் கொண்டு வச்சிருக்காங்க செருப்பை. மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி தெருவில் கிடக்கு. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். யாராவது யோசிக்கிறீங்களா? அதற்கத்த ஏசுட கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன் பிடித்து வருவதற்கு 10 நாட்கள் 15 நாட்கள் ஆகும். இதற்கு இடையிலே அந்த மீன் ஐஸ் வச்சு செத்து ஐஸ் வச்சு பதப்படுத்த கொண்டு கரைக்கி. அதில் நம்ம தரம் பார்த்து கேட்பாங்க, அண்ணன் நல்ல மீனை கொடுங்களே, அண்ணன் நல்ல நண்டை, அதுதான் செத்து நாட்டை முடிச்சு போச்சு, அப்புறம் என்ன தரம் பார்க்கிறத அப்படியே விற்கலையா என்று முழாக்கி வெயிலை பதப்படுத்தி கருவாடி என்ற வெயிலே அதை விட்டு காசாக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? நாட்டை முடிச்சுள்ள நண்டு மீன் கூட மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. நீ ஆடுற ஆட்டை என்ன ஆட்டம் ஆடுற? உன்ன வச்சமா என்ன வச்சமா? நீ பெரியாளா நான் பெரியாளா? எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு பெரிய முதலாளி 50 லட்சம் ரூபாய் காரில் போய்கிட்டு இருக்கிறான். ஒன்பது தம்பி ஓட்டுநர் கேட்கிற மணி என்ன தம்பி 9:55 ஆச்சியா? அப்படியே தம்பி அந்த கார் ஓரம் நிப்பாட்டி தம்பி அப்படிருக்காங்க. நிப்பாட்டியாச்சு. கேட்கிறாரு, என்னையா நிப்பாடி சொன்னீங்களா? போகுது இல்லையா, நேற்று மருத்துவமனைக்கு போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர் சொல்லிட்டேன், காலையில் 10 மணிக்கு 2 மாத்திரையும், மத்தியானம் 2 மணிக்கு 2 மாத்திரையும், இரவு 10 மணிக்கு 2 மாத்திரையும் நீ சாப்பிட்டுக்கணும். சாப்பிடணும் செத்து போயிருவேன். பண்ண சாப்பிட்டால செத்து போயிருவேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வியாதி பெருகி போச்சு. வியாதி பெறுவதற்கு அடிப்படை சோம்பேறித்தனமாகி போச்சு. உலகம் சோம்பேறி ஆகி போச்சு. எல்லாம் ஒண்ணுதானே. மேலிருந்து புளிகிற தண்ணி ஒன்றுதை மழை தண்ணி, ஆற்றில் விழுந்தா ஆற்று தணிக்கிறோம், குளத்துல விழுந்தா குளத்தை தணிக்கிறோம், கிணத்துல விழுந்தா கிணத்து தணிக்கிறோம், சாக்கடையில் இருந்தா அதை சாக்கடையான்னு சொல்றோம், தண்ணின்னு சொல்லலையே. அப்ப தண்ணி ஒன்று, இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து தரங்கள் உயர்கின்றது. இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து தரங்கள் உயர்கின்றது. இப்ப கருவில் இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து அன்றாடத்துக்கு என்ன செய்யணுமோ அதை காலம் நேரம் தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான உண்மையும் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. ஆனால் ஒரு தாய் வீட்டுடைய கருவறை யாராவது அறிய முடியுமா? உன்னோட கற்பனையோடு பண்ணி வைக்க முடியாது, உன்னை படைச்ச பிரமனுக்க முடியாது. ஒரு தாய் வீட்டுடைய கருவறை எவனாலேயே அறிய முடியாது. அதனால் தான் இறைவன் மிகப்பெரியவன் பிறப்பையும் இறப்பையும் மறைமுகமாக வைத்தான். நான் சொல்லலை, கண்ணதாசன் சொல்கிறாரு, இறைவன் இருப்பது கருவறையோடு ஒரு தாய் வீட்டுடைய கருவறை கன ரொம்ப சாஸ்தி இருக்கேன். இவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கு நம்ம நாட்டில். நான் அறியக்கூடிய பக்குவங்கள் விஷயங்கள் என்னென்னமோ இருக்கு. ஏன் சொல்றா, நம்ம நாட்டிலே ஒரு தலை சிறந்த ஆலயத்தை மனிதரை மையப்படுத்த உருவாக்கியிருக்காங்க. எங்க தெரியுமா? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயிலுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு. மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி கேட்கலாம்? ஒரு மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை சுவாசிக்கின்றான் நம்மளை அறியாமல். இதை மையப்பட்டுதான் எம்பெருமான் கருவறையில் இருக்கக்கூடிய ஓடுகள் 21,600 ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள். கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளாரங்கள் 2, வாய் 1, நீர் துளை 1, மலை துளாரம் 1, 9 வாசல்கள். இது 9 வாசலை மையப்படுத்த எம்பெருமானுடைய நுழைவு வாசல்கள் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். ஏன் சொன்னா, உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம். ஆசிய கண்டத்தின் மையப்பகுதி சிதம்பரம். ஆசிய கண்டத்தின் மையப்பகுதி, இந்த உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் இருக்கேன். சிதம்பரத்தில் எம்பெருமான் கால் கடல் கட்டவர் தலையில் ஊனமா இருப்பாரு. அதுதான் இந்த உலகத்துடைய பூமத்திய ரேகை. 1019 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கானே. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவன் எவ்வளவு பெரிய அறிவனை.
எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். தஞ்சாவூரிய பாப்பான் கோபுரத்து மேல உருண்டையா ஒரு கல் இருக்க, கோபுரத்துல ஒரு உருண்டையா ஒரு கல் இருக்கா, அந்த கல்லுக்கு பேர் வட்ட வடிவ மந்திரக்கல். அந்த கல்லுடைய பெயர். அந்த கல்லுடைய எடை வந்து மொத்தம் 80 டன்னு. 80 டன்னு. டன்னுக்கு 1000 கிலோ. 80 டன்னுக்கு எத்தனை கிலோ? இன்னைக்கு விஞ்ஞான உலகம், அன்னைக்கு விஞ்ஞான உலகம். இந்த கல்லை எப்படி மேல கொண்டு போயிருப்பேன்? இந்த கல்லை எப்படி மேல கொண்டு போயிருப்பேன்? வடக்கே வயலூருக்கு பக்கத்தில் சாரங்களை வைத்தும், கிழக்கே 3 கிலோமீட்டர் ரெட்டிப்பாளையம் என்ற இடத்தில் சாரங்களை வைத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக பலாயிரம் யானை உதவியோடும் ஆயிரக்கணக்கான மனிதர் உழைப்போடு மேல கொண்டு வச்சான். நம்ம வாழ்ற வாழ்க்கை அதெல்லாம், நம்ம மனித வாழ்ற வாழ்க்கை கண் ரோமங்களுக்கு கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நம்ம வாழ கிடையாது. எவ்வளவு அறிய வேண்டிய முக்கியம். இந்த இடத்துல யாரும் கோச்சுக்கிறாங்க, இந்த இடத்துல ஆடல் பாடலோ கரகாட்டமோ வச்சிருந்தா அந்த இடம் தாங்குமா? தாங்குமா? தாங்காத இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது? நம்முடைய ரசனைகள், நம்முடைய அறிவு சார்ந்த கூர்மையான பவர்களை அதாவது மறைமுகமாக மாற்றப்படுகிறது. ஏன் சொன்னா, 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படம் ஜெயிலர் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை இருங்க, பாட்டுல வேணாம், சொல்ற கதையை கேளுங்க. அந்த படத்துல ஒரு பொம்பளை ஆட விட்டுருப்பாங்க, தமிழான ஒரு பொம்பளை. செம்ம பீஸ், வெள்ள வெளியே இருப்பா அந்த பொம்பளை. நல்லா பீஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அல்ல, பொம்பளையே வெள்ள வெளியே இருந்தா, வடநாட்டு பொம்பளை. அவங்க ஆடும் போது இடுப்புல பார்த்தீங்கன்னா 4 பேர் துணியோட இருக்காது. ஏன்டா காட்டுறேன், அதை 4 பக்கம் கிழிச்சு விட்டுருப்பாங்க. அறிவுபூர்வமா பேசுறாங்க, அவங்களே யோசிக்கிறதுக்காக பேசுறேன். அந்த துணியை 4 பக்கம் கிழிச்சு விட்டுருப்பாங்க. கிழிச்சு விட்டு அவளை ஆட விட்டு எடுப்பாங்க. அது ஒரு பாட்டு மாமா, என்னமா ஓ காவாலயா, ஓ காவாலயா. இந்த பாடல் வரிகளை நீங்களே மனசுக்குள்ள வேகமா பாடுங்க. வேகமா கொஞ்சம் அடுத்து திருத்தா பாடுங்க இந்த பாட்டை. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள்கள். அப்ப நம்ம நாட்டுடைய இளைஞருடைய அறிவுத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமா செதுக்கப்படுகிறார். செதுக்கப்படும். யார் பேசுறது? இதெல்லாம் சொன்னோம்னா அரசியல் பேச சொல்வீங்க, அதிகம் பேசுனா நீங்க கல்வெட்டு அடிப்பீங்க. உங்களை சொல்லி குறை கிடையாது, உங்களை சொல்லிய குறை கிடையாது. என்னைக்கு கைபேசி வந்துச்சோ அந்த கைபேசி வந்து நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் வரவுகளும் 63% அழிந்ததாக நான் சொல்லலையா. அறிவு சார்ந்த குழு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலே தமிழ் மாநிலத்திலே 1.5 கோடி ரூபாய் 1.5 கோடி மனிதன் வட மாநிலத்தை சார்ந்தவன் இறங்கி விட்டார். இனி உனக்கு இங்கே வேலையே கிடையாது, உமக்கு வேலையே கிடையாது. நடந்தது நாத்து பறிக்கிறது, அதுக்கு வந்து நான் கட்ட அடிக்கிறது இருந்து அனைத்து விஷயம் கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு எல்லா வேலையாக வடமாநிலத்தை சேர்ந்த பாத்திரியில பாக்கையா. ஏன் மண்டியாட்டி உங்க வீட்டு வேலை கூட வடமாநிலத்தை சேர்ந்தவன். காரணம், இங்க உள்ள வேலை சோம்பேறி வாய்ப்பட்ட மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டான். மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டான். சாப்பிடுவது சுத்தூர பிரச்சனை. அது எங்க செய்யணுமோ அந்த இடத்துல செய்யணும். எல்லா நேரத்திலும் மதுபானத்துக்கு உதவி இருக்கக்கூடிய பெண்களை தாய்மார்களை குழுவில் சொல்லி பணம் சொல்லி கடவாக சொல்லி இன்னைக்கு வந்தாங்க. 7 நாள் வார்த்தை, 7 நாள் தாய்மார்கள் போய் வர்ற பாடு இருக்குது. ஒளிராங்க, ஒரு நாளுக்கு பதில் சொல்ல முடியலை. குழு சொல்லி நிச்சயமாக இருக்கக்கூடிய பெண்களை யாரும் இனிமே வந்து எந்த குழுவையும் எடுக்காதீங்க. உங்கள் கையெழுத்து கும்பிட நிறைய குடும்பங்களை தற்கொலைக்கு உள்ளாகி நிறைய குடும்பம் செத்து வச்சு குடும்பத்தோட இவ்வளவு நம்ம சொல்லாம எடுக்க கூடாதுன்னு எதுக்கு அவங்க இங்க வர்றாங்க? அடிக்க சொல்லுங்க. நம்ம வரக்கு முன்னாடி போனா எனக்கு வேண்டாம், நம்மளுக்கு மல்லிகை கையில வைக்கிறேன். அப்புறம் என்ன இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் நார்த்தை கேட்டு இருக்கேன். நான் தமிழா பேசுறேன், இல்லைன்னா நார்த்தை இங்கிலீஷ் பேசுவீங்க. சிகரெட் குடிச்சா இருதயத்துக்கு ஓட்டன்னு சொல்லிருக்கிறேன். ஹெல்த், அதாவது இருதயம் பாதிக்கப்படுகிறேன். யாரு குடிக்க வைக்கீங்களா? சிகரெட் குடிக்க வைக்கீங்களா? அப்ப தெரிஞ்சிருக்கிறதே செய்யுங்க. கேள்வி கேட்டதுல நியாயம் இருக்கு. எவனால எதிர்த்ததானே இருக்கு. இருட்டாக இருந்தால் இருட்டாக இருக்கவியா. உன்னால் முடிந்த ஒரு மெழுகுத்தை ஏற்றுப்பாரு, இடம் பிரகாசம் இருக்கும் சொன்னேன்.
அம்மானை நான் பாட தகுதி விட்டோம் சலங்கையிட்டால் ஒரு மாடு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பரவசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்னானை நாம் காண தகுதி விட்டோம் அம்மானை நாம் பாட தகுதி விட்டோம் தகுதி 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 நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. எப்படின்னா ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த நடிகர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இது போன்ற பக்க வேலைக்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். அதுவும் எப்படின்னா எங்க மாமா வந்திருக்கிறாரு. எங்க மாமாட்ட ஒரு பாடல் அரங்கேற்றம் பண்ணி முதல் முறையாக காயப்பட்டியா புதுப்பிட்ட யாவும் இருக்கா. அதற்கு அடுத்தபடியாக தம்பி பாரதி ஒரு அருமையான ஒரு மிருதங்கலிஸ்ட். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய அருமை மகன் சூர்யா. சின்ன வயசா இருந்தாலும் தொழிலில் சிங்கமாக இருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் மணி தன்னேன். மூன்றாவது முறையாக கீழிருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசிகை விதிகளுக்கும் செவிகளுக்கும் மருந்து முடித்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சார். அருமையான ஒளிபெருக்கி. எங்கள் அண்ணனை நிறைய சந்திப்பேன். வந்து பார்த்து போக்கிட்டே படுக்கிறதுக்கு போயிட்டாப்புல. அருமையான இந்த மைக் செட்டுக்கு எங்கள் புதுக்கூட சங்கத்துக்கு ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது. குடும்பம் மாதிரி நாங்கள் யாரை சேர்ந்தாலும் எந்த நடிகர்கள் இருந்தாலும் சரி எங்கள் அண்ணனுடைய நாடகம்னா யாருமே மறுத்தது கிடையாது. மறுக்க போகிறது இனிமேல் மறுக்க போகிறது கிடையாது. கால்சீட்டு இருந்துச்சுன்னா உடனே அண்ணன் நாடகம் வந்துடும். நாங்கள் பணத்தை பற்றியும் யோசிக்க மாட்டோம். அண்ணனுடைய பாசத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அப்படி ஏன்னா இந்த நேரத்தில் தான் அவங்களும் சொல்ல முடியும். நம்ம தனிப்பட்ட முறையிலேயே டீக்கடையிலையோ பெட்டிக்கடையிலையோ பேச முடியாது. அது மாதிரி மனிதர்களுடைய அதுக்கு தான் சொல்றாங்க, நல்ல வழிதன நாடு எந்த நாளும் பரமனை ரத்தியை தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடு அந்த வெள்ளலில் நெஞ்சில் வாழ்த்தி போடான்னு இருக்கேன். எப்படின்னா மனிதன் எல்லாரும் மனிதன் தான். எப்படி பழக்க வழக்கங்கள் யாரும் வச்சுக்கணும்னா நல்ல மனிதர்களுடைய பண்புகளை பழக்க வழக்கங்களை பின்பற்றணும். அது மாதிரி நல்ல நூல்களை தேர்வு செய்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிழை இல்லாமல் மனிதர்கள் பதிக்க வேண்டும். பதித்த பிறகு பிறருக்கு பிழை இல்லாமல் போதிக்க வேண்டியிருக்கேன்.
அந்த வகையில் ஒரு நல்ல குணம் படைத்த எங்க அண்ணன். எப்ப நான் எதையுமே ஒரு மனமுகுத்து செய்யக்கூடியவர். இப்ப யார் கேட்ப தாண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி, பின் சென்று போய்த்தால் இவர் என்று போவாமல் அவன் குடி எச்சம் இருமல் இருக்கேன். அண்ணன் கஷ்டப்படும் போது, ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டுக்கார மனமுகுந்த செய்யணும் உதவி. அது தாண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுக்காத்தல் ஈவது முறை கேட்டு கேட்டு கொடுப்பது அராஜகம். இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநவா என்று நாள் கடத்தி கொடுப்பது அவன் நடக்கக்கூடிய போலி. இப்படியெல்லாம் உலகத்தில் நடப்பதென்றால் நீயும் அறிந்து விட வேண்டும் என்று சொல்லி பாண்டிய நாட்டிலே அவை மூதாட்டி மதுரை பாண்டியனுடைய அரசவையிலே பாடிய கவி இது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நிறைய பொக்கிஷம் இல்ல. டீ முடிஞ்சு வச்சேனே கேரள இல்ல. எப்படி நம்ம நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த தாய்மொழி எல்லாம் படுத்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது? அதனால ஒண்ணும் கிடையாது, இருக்கட்டும். இப்ப அதுதானே சொல்லிக்கிட்டு இப்ப என்ன பாட மட்டும் எதுவும் குறைவா பண்ண சொல்லுங்க, இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதனால 2.5 கடல் அலை இந்த வந்துருச்சுங்க அண்ணே. ஆனா தூங்கணும் சொல்லி போனா கூட தூக்கம் வரல. கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை, சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணீரலை, கடலை கால்களை முத்தம் இடும் புதுக்கலை, சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணீரலை, கடலை கால்களை. திறமுறையாக ஒன்றுக்கு மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் என்னால இருக்கு. இன்னைக்கு யார்கிட்ட நினைச்ச இடத்துல எதை வேணாலும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த பணம் இருக்குது, எல்லாத்தையும் பணம் இருக்கு. ஆனா அந்த பாராட்டுக்கும் பிறப்பது அது அவர்கள் செய்ய தாய் தந்தையர் செஞ்ச புண்ணியம்.
இதவன் விதைச்சவன் வினைதான் இருப்பான், திணை விதைச்சவன் திணை இருப்பான். ஏன் சொல்லணும்னா நம்ம நாடு இன்னைக்கு ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி 15 வருஷம் பிள்ளையே கிடையாது புருஷ மனைக்கு கேட்கிற பாருங்க. புருஷங்க ஊருக்கு போயிட்டாங்க, நல்ல வருஷம் தயார் வைங்கள எந்த நீங்களுக்கு ஒன்றாரிவு எப்படின்னா அந்த ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்காரு. அந்த சாமியார் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இவர் வந்து ஜாதகம் பார்த்து சொல்லுவார், ரொம்ப கெட்டிக்காரரா, இந்த ஜாதகத்தை ஒரு உறவுரை வச்சு பார்ப்பவே அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு வச்சு குறை வச்சு கேட்கிறாங்க, ஐயா என்னையா அப்படிங்கிறாப்ப, ஐயா நாங்க கல்யாணம் பண்ணி 15 வருஷம் பிள்ளையே கிடையாது, இந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை சொல்லுங்க, எங்களுக்கு குழந்தை பிறக்கா இல்லையான்னு பார்த்து. அதுக்கு ஜாதகாரர் சொல்றாரு, அம்மா இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது, ஆனா இந்த வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு போது உங்களுக்கு அழகான ஒரு ஆம்பளை புள்ள பிறக்குமா சொல்லிட்டேன் சாமியாரு. ஆமா சாமியார் சொல்லிட்டாங்க. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஆனா மரியாதை பெற்றாரு, கொஞ்சம் துயரமான செய்திமா அப்படிக்காங்க. ஐயா எதை இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாப்புல. உங்களுக்கு எப்ப ஆண் குழந்தை பிறக்குதோ அன்னைக்கே இந்த குழந்தையுடைய தகப்பனாகப்பட்டான்னு இறந்து போயிருவேன். நான் சொல்லல தம்பி, சாதகம் சொல்லு தம்பி. நான் என்னைய பண்றது, நான் சொல்லல சாதகம் சொல்லுதியா சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சாதியார் சொன்னது போல மறு வருஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆனா எல்லாரும் உசுரோட இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, ஆண் குழந்தை பிறந்தன்றைக்கு அன்னைக்கே அந்த நிமிடத்திலே அந்த குழந்தை தகப்பனாகப்பட்ட இறந்து சொன்னீங்கன்னா சொன்னாருன்னு. ஆனா 3 பேர் உசுரோட தான் இருக்கிறாங்க. பையனுக்கு 6 வயசாச்சு. அந்த ஊருக்கு சாமியார் வயசாயிட்டே கண்ணாடி போட்டுட்டு கம்முக்கிட்டு வராரு. புருஷகாரன் சொல்றாரு, என்னடி இவரை பார்த்த நமக்கு ஜாதகத்தை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு, அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டி அந்த திண்ணையை உட்கார வச்சு, ஐயா எங்க உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறவங்க. சரியா தெரியலையே, கண் தெரியல, நீங்க யாரு? ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொன்னீங்களே, ஆண் குழந்தை பிறக்கும், ஆனா பிறந்தன்றைக்கே குழந்தைய தகப்பனாகப்பட்டவங்களை இறந்து விடலாம் சொன்னீங்களே, நாங்க 3 பேரும் நலமா தயார் இருக்கிறோம். சாமியார் கோஞ்சுறாரு, அம்மா என்னுடைய ஜாதகம் பொய் சொல்லாதுமா, நீங்க தான் பொய் சொல்றது. இல்லைங்கய்யா என்னுடைய வீட்டுக்காரர் அவருடைய மனைவி நான், எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையா என்னுடைய ஆம்பளை பையன் என்னுடைய மகன் அப்படிங்கிறப்பல. சாமியார் சொல்ற, நிச்சயமாக என்னுடைய ஜாதகம் பொய் சொல்லாதுக்காப்புல. பொண்டாடிக்கு கோவந்துருச்சு, ஏயா என் புருஷன் குத்துக்கல் மூலம் கிடையாது இருக்கிற பக்கத்துல, என் புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏன்னா என் மகனை கேட்பனா, ஒன்னே கேட்டாலும் கேட்பத தவிர என் மகனை கேட்கப்பட்டேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஏயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா அப்படிங்கும் போது மந்திரம் பண்ணிடுவேன். அப்ப சொல்றாரு, நிச்சயமாக இந்த குழந்தைய தகப்பனாகட்ட இறந்திருக்கும் சொல்றேன். கொண்டாடிக்க போந்துச்சு, இனிமே பெரிய மனுஷன் போற இந்த ஊருக்குள்ள கண்ட சும்மா மாட்டேன், போயா ஊரை விட்டு வெளியே போயா அப்படிங்காப்ல. அப்பதான் அந்த சாமியார் யோசிக்க, நம்ம சொன்னதுல இது தவறு நடந்துக்கலாமே, அந்த ஜாதகத்தை எடுத்துக்கோமா சொல்லி சாதகத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நிச்சயமாக குழந்தைய தகப்பனாகப்பட்டால் இறந்திருக்க வேண்டுமா அப்படிங்கிற. கொண்டாடிக்கு வந்துருச்சு மறு கோபம், என் வாய கிளறாத சாமியார, மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடி போய் வெளியில பண்ணிருக்காங்க. புருஷகார இருக்கும்போது செத்து போயிட்டேன்னு சொன்னா அப்புறம் இந்த சாமியார் புருஷனை கூப்பிட்டு, இங்க வாயா, உன் மனைவிக்கு மருத்துவமனையில் குழந்தை பிறக்கும் போது இந்த ஊர்ல இல்ல இந்த பகுதியில இல்ல அக்கம் பக்கத்துல எதிர்த்த வீட்டுல எவனாவது ஒரு ஆம்பளை செத்தானான்னு இருக்காப்புல. ஆமையாங்கிறேன். அவன் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமையா என் மனைவியை ஆஸ்பத்திரி வச்சிருக்கும் போது எதிர்த்தாப்புல ஒருத்தன் கொத்தனார் வீடு, என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ஒரு வீடு, அவன் கொத்தனார் வேலை பார்க்கிறான், பேர் பிச்சை நான் செத்து போயிட்டாயா அப்படின்னாப்பலையா. ஆனா சண்டால குழந்தைக்கு தகப்ப நீ கிடையாதுனா அவன்தாண்டா அந்த குழந்தைக்கு தகப்பேன் அப்படின்னா. இப்படி எல்லாம் நடக்குது ஊர் உலகத்துல. நம்ம தான் கொஞ்சம் புத்தி சுகமா இருக்கணும், நம்ம தான் கொஞ்சம் கட்டிக்கத்த வரணும். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டு வாசல ஒரு தடவை 2 தடவை 3 தடவை போட்டு வச்சுக்க, என்னடா ராமையா பொம்பளை பிள்ளைய பழக்கலக்கனால சரியில்லையாடா, கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வச்சுக்க. இது சொல்றமா சொல்லலையா? இது உலகத்துடைய நீதி. ஏன் சொன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கு நடந்து போயிட்டு சிதம்பரத்துல இருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் வந்துட்டேன். தஞ்சாவூர் வந்து பேக் வச்சுட்டு நம்ம அங்க டீ சாப்பிட்டு நம்ம பிஏ வண்டி இருக்கிற பஸ் பிஎல்ஏ அதுல தூக்கி பைய வச்சேன், முதப்படியில தூக்கி போய் வச்சேன். ஒரு பாட்டு போட்டாங்க பாரு, ஐயோ அப்படின்னாங்க. ஐயா நமக்கு நேரம் தேடிகளா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை இறக்கி கீழே வச்சுட்டேன். 2 பஸ்ஸை விட்டுட்டு 3வது பேருந்து அரசு பேருந்து இருக்குன்னா அதில் தூக்கி தான் பாக்க 2 படியில மேலே ஏறி போய் உட்கார்ந்தேன். அப்பாட இதில் கொஞ்சம் ஃப்ரீயா போக கூட அப்படி உட்கார்ந்தேன். அவன் பாருங்க யாருமே இல்லை, நான் மட்டும் ஏறி போதேன். அவன் போட்டா பாருங்க பார்த்தேன், ரத்த கொதிப்பு அவனுக்கு ரத்த கொதிப்புனாங்க. ஆனா நாதாரி பயில்களை என்னடா நீங்களா பாட்டி எழுதுறீங்க, இது என்ன மனு கேட்டு ரசிக்கிறாங்க. ஏன் சொன்னா 40-50 வருடங்களுக்கு முன்னாடி கவிஞர் புலமைப்புத்தன் பாடலாசிரியர் முதல் முறையாக SP பாலசுப்ரமணிய பாடிய பாடல் யாருக்கா பாடுறோம்னா, மறைந்த முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆருக்காக நான்
வச்சுக்கணும், யாரும் வாசிக்க வேண்டாம். ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழ் ஓரம் சுவை தேட புது பாடல் பிழி பாட பாட ஆயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாதம் என்ன பாவம் என்ன நடை நடந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிடு உன்னை எழுத பொன்னேணி தாராயோ ஆயிரம் நிலவேவா. பாடல் வரி கவனிச்சீங்களா? இந்த பாட்டுடைய வரிகளுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய காதலியை 1000 நிலவு கூப்பிடுகிறான். காதலை நடக்கட்டு ஆயிரம் நினைவேவா ஓர் ஆயிரம் நினைவேவா இதனோரும் சுவை தேட தனிப்பாடல் புதுப்பாடல் பாடுன்னு இருக்கேன். அவன் கவிங்கன்னா இவன் கவிங்கன்னா எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நாட்டுடைய இளைஞருடைய அறிவுத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமாக மறைக்கப்படுகிறார்கள். பலருடைய சிந்தனைகளை மாற்றப்படுகிறார்கள். நடைமுறை பாவனை ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய நடத்தல் இருந்தோ காமத்தை தூண்டக்கூடிய இருக்கேன். உடையிலும் காமத்தை தூண்டக்கூடிய நினைக்கிற தாய்மொழி யாரும் கோச்சு கூடாது. இந்த இரவு நேரத்தில் உடுத்தக்கூடிய ஆடை ஒன்று தெரியுமா? நைட்டி. இதை யார் கண்டுபிடிச்சான் தெரியுமா? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான். எது கண்டுபிடிச்சான் தெரியுமா? நிறைய மாத கற்பனை பெண்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற போது ஏதுவாக இருக்கும் என்பதற்காக கண்டுபிடிச்சேன். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பெண்கள் அதை அணிந்ததான் அதிகாலையில பால்காரர் வந்து பத்திரிகையாளர் வந்து பெட்டிக்கடையில் வந்து பொட்டிக்கடை வரைக்கும் போட்டுட்டு ஓட்டிக்கிட்டு தெரியாது. அப்ப யார் கொள்ளை யார் நடக்காது? அதை யோசிச்சு பாருங்க. நம்ம சரியா இருக்கணும் ஐயா. அண்ணே வணக்கம். நம்ம சரியா இருக்கணும். அண்ணே வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாரத மகரிஷி அருமையான பேர் டிஆர் மாலிங்க. நாங்கள் நோட்டீஸை பக்கத்து இருக்கிறோம் வந்திருக்கிறோம். அந்த திருவிடையாளர் படத்தில் இப்போ புரட்சித்தில் பாட்ட ஞான கூட 1000 நினைவு பாடினீங்க. அதே மாதிரி திருவிழாவிடத்தில் பாடினார் டிஆர் மாலிங்க. அந்த பாடலை நீ பாடும்படி உங்களை பணிவை கேட்டுக்கொண்டு நல்ல கருத்துக்களையும் இந்த கிராம மக்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான செய்தி நல்ல வரலாற்றையும் புறலாம் சொன்னாங்க. நானும் நன்றி நன்றி நன்றி. மலைச்சாமி மாதா பிதா குரு தெய்வம் இருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம் கடவுளையே கடைசியில் தான் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இறைவனை வச்சிருக்க, முன்னாடி ஆசிரியர் வச்சிருக்காரு, கல்வியை கட்டக்கூடிய ஆசிரியர்கள். அப்ப ஆசிரியர் எப்படி? இறைவனை மிகப்பெரியவன், சாதாரண கிடையாது. ஆசிரியர் நிலத்தார் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உருவாக்கலாம். மாதபயவச்சனை முதலை உலகத்தில் தாயிடம் நிகழ்கிறது. அதுக்கடுத்து தந்தை, 3வது ஆசிரியர், 4வது தான் கடவுள் இருக்க. பரிசு வழங்கி பாராட்டிய உயர்ந்த அந்த உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்தக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கண்ட வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை இரண்டே எனது சார்பாக இந்த 100 ரூபாயை எனது பக்க மேல பாடல்களுக்கு கொஞ்சம் கரசனான பாடல், அதுக்காக இந்த பரிசை என்னுடைய சார்பாக இந்த 4 உள்ளங்களுக்கும் நான் பரிசாக வழங்குகின்றேன். எங்களுக்கு அன்பளி கொடுத்து சேர்த்த அருமை மாமா நாரதர் மாமா, ஆமா என்னோட தாய் மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இருக்கையிலே எனக்கே விருச்சோதனை இறைவா
இசைத்தமிழ் நீ செய்த சாதனை, இசைத்தமிழ் நீ செய்த சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருசோதனை. இசைத்தமிழ் நீ செய்த சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருசோதனை. இசைத்தமிழ் நீ செய்த சாதனை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வளர்த்துரைத்த முறையும் பொய்யோ. பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படிப்பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படிப்பட்ட உன்னை நன்றி நன்றி நன்றி. மெய்வாய் கண் மூக்கு செவியாய் விழுந்திருக்கு எவ்வளவும் பக்கம் இலக்காரங்க. நம்ம யார் வேணாலும் பாடிதான் அந்த பாடலுக்கு தானே வாசிக்கிறவங்க, அதுதான் கும்பல். இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அழகா பாடினா தான் நாங்க வாசிக்க முடியும். மெய்வாய் கண் மூக்கு செவியை விழுந்திருக்க வேண்டும் வகை, பொய்வாய் விளைத்த புகழற்கு நல்லவனை, நெய்வல் வளர்க்கும் நிறைந்தால் பொன்மலை, செவ்வாய் பிறந்த சிறன் ஒருவனையை மைவத்த கண்குள் மயக்கும் கருமலைகை, நெய்வாக்கிய நூலர் இடத்துல விருத்தது போல கைகட்டி சில என்னழகு என்னழகு எங்குமே காணாத காட்சி அழகும் வண்ணவன வளர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபாடச் சொல் தூடுகிறது. ஏதோ காலம் கேட்கின்றதே ஆளோடும் அருமையான காலம், அருமையான காலம். காலத்தை கேட்கும் போது
வந்து பாடல் அரங்கேற்றம். என் மாமனை வச்சுதான் முதல்ல ஒரு பாட்டு வர்றாரு. இன்னைக்கு 2ஆம் நாள் பாரு. பூங்கல் மணிப்புற உடல் கிளியர் வந்தாலும் கம்மாலும் கிளியனமும் தாங்கள் இங்கு தலைவரம் உள்ளிரவு வாங்கல் வாங்கி வளர்த்து சொன்னாரே இங்கு உலகில் செய்ய மாநிலப்பட்டால் கை வந்த நல்லவர்க்கும் நல்லதில்லை பாங்கைய பூந்தமிழன் பைப்புடில் வாழ்கின்றான் தூங்காதபடி கருப்பூர் கோவில் தெரு எம் முத்தையா அவர்கள் பாடலை பாராட்டி கேட்டிருக்காங்க. பாடி என்னது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மாநிலர் ஆன்மாம் மரணம் மீறாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் தீரத்தில் அதுவல்ல நீ விட்டு விட்டாலும் அவர்களில் வேடி பின்புதான் தீரும் ஒரு நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிர்களும் எனதென்றும் கண்ணன் மனது கண்மனதென்றோ காடீவம் நடுவவிட்ட காடீவம் நடுவவிட்டாய் மன்னரும் நாயே மக்களும் நானே மரம் செடி கொடியினாரே சொல்பவள் கல்கள் சொல்பவள் கல்கள் துணிந்ததில் தர்மமும் வாகே புண்ணியமும் இதுவல்து உலகம் சொன்னார் அந்த புள்ளியமும் கல்லறிக்கே போற்றுவார் போற்றடும் தூற்றுவார் தூற்றடும் போகட்டும் கண்ணனிக்கே கண்ணனே காட்டினார் கண்ணனே சாத்தினார் கல்லனே கொலை செய்கின்ற காண்டீபம் எடுக்க கைவட்டம் எடுக்க இருக்கிறது சிவக்க கொண்டேனடா உள்ளத்தில் உள்ளம் உறங்காது வல்லவே வகுத்தடா கரடா
மனத்தை அறிந்த நடமாடும் கூட வந்து போறோம் சொல்லுக்கணுங்க சுந்தரம் நிறைந்த தகுப்பும் பொன் சிறந்த மக்கள் இவள் அந்த ரவி சுத்தரேவன் எதற்காக வந்தார் என்பதை அறிவிடும். அது ஒரு ஆடவன் அங்கும் உழவை கொண்டிருக்கின்றார் முதலிய மலை சிந்தித்து பிற கழகத்து தும்பு நாராயணன்